வணக்கம். தனுசு ராசி நண்பர்கள். விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025 ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ராசிக்கு தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தையும் தனுசு ராசியையும் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ லாபம் என்பது வெற்றி தான். அப்போ தொழிலில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கொடுக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மறுமணஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதரனால் வெற்றி கிட்டும். தனுசு ராசிக்கு மூத்த சகோதர சகோதரியில் வெற்றி கிட்டும். மூத்த சகோதரிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ஏன்னா சகோதரி சகோதர ஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் 1, அப்போ அதுவும் வெற்றி கொடுக்கும். அப்போ மறுமணத்துக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மறுமண வாழ்க்கை அமைய வாய்ப்பு உள்ளது. அப்போ லாபஸ்தானம் கிட்டும், தொழில் அபிவிருத்தி உண்டாகும். தனுசு ராசியை குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்வை செய்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். சகோதர ஸ்தானம் வெற்றி கொடுக்கும், வீரியஸ்தானத்துக்கு வெற்றி கொடுக்கும். அதே போல் குரு பகவான் 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். களத்திரபாவம் திருமண வாழ்க்கையில் மன சஞ்சலத்தில் ஏற்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வெளிச்சம் கிடைக்கும். குரு பகவான் நல்ல ஒரு அனுகூல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்கள் இறை வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், இளைய சகோதர ஸ்தானத்தை மதிக்க வேண்டும், இளைய சகோதரத்துக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும், உடல் ரீதியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 11. அப்ப தொழிலில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். லக்னத்துக்கு 7ஆம் இடம் புதன் வீடு. புதனா பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும், தன்வந்திரி வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் நல்ல ஒரு வெற்றி ஸ்தானம், முயற்சி வெற்றி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் நினைத்த காரியம் வெற்றி கொடுக்கும். இந்த வருஷம் நல்ல அனுகூலமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய முயற்சி வெற்றி கிட்டும். தொழிலுக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வெற்றி கொடுக்கும். இந்த வருடம் குரு பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கும். நல்ல அனுகூலமான வருடம் விசுவாவசு வருடம். வணக்கம், நன்றி.